குட் மார்னிங். குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட். 10th சயின்ஸில் நான் வந்து இன்னைக்கு ஒரு கிளாஸ் மேடத்துக்கு பதிலாக எடுக்கிறேன். யூனிட் 8 சொல்லிட்டு இருந்தாங்க. பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன். அந்த யூனிட்லாம் பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஓகேவா? நம்ம அந்த எலமெண்ட்ஸ்லாம் எப்படி பிரிச்சு வைப்பாங்க அப்படிங்கிறதா அந்த பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன். ஸோ அதில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டாலர்ஜி. அதாவது தமிழில் பார்த்தீங்கன்னா உலோகவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு ஃபீல்டு தான். ஓகே. நம்ம ஹியூமன் லைஃப்ல மெட்டல்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படிதானே? நம்ம ஆக்சுவலா ரொம்ப கனெக்ட் ஆயிருக்கோம். நம்மளுடைய வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா, உலோகங்கள் ரொம்ப ஒரு முக்கியமான ரோல் உலோகங்களுக்கு இருக்கு. நம்ம வீட்ல டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரங்கள், யுடென்சில்ஸ் இருக்கு. அயான்ல இருந்து அயான் பார்த்தீங்கன்னா பிளட்ல இருக்கும். ஸோ அயான் இன் பிளட் நம்மளுடைய பிளட்ல. இதே மாரி நெறைய இடத்துல நம்ம பாத்திரம் சொல்றோம். எல்லாத்துலயும் பார்த்தீங்கன்னா, இந்த உலோகங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கு. இந்த உலகங்களுடைய அந்த ரோல் இல்ல அப்டின்னா, கண்டிப்பா அத கற்பனையே நம்மளால பண்ணிக்கிட முடியாது அப்டின்னே சொல்லலாம். சரியா? உதாரணத்துக்கு நீங்க பாருங்க சோடியம் அப்டின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சோடியம், பொட்டாசியம் அப்டிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பேர கேள்விப்பட்டிருப்பீங்க. கால்சியம் இதெல்லாம் சொல்றேன். இதெல்லாம் என்ன அப்டிங்கிறது உங்களுக்கே தெரியும். சப்போஸ் இதெல்லாம் இல்லன்னா யோசிச்சு பாருங்க. அவ்வளோதான். அப்டிதானே? நம்மளுடைய மெட்டாபாலிக் ஆக்டிவிட்டியே ரொம்ப அஃபெக்ட் ஆயிரும். நம்ம உடல் இயக்கமே ரொம்ப பாதிக்கப்பட்டுரும். மனித உடல்ல நம்ம பிறந்தாலும், நம்மட்ட இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அதில ஏகப்பட்ட குறைபாடு வரும். சத்து குறைபாடு அப்படிம்பாங்க. நம்ம நெனைப்போம், பிறந்தவங்க எல்லாருக்கும் ஒரே மாரி சத்து இருக்குங்க. அப்படிலாம் கிடையாது. திடீர்னு ஒருத்தருக்கு கால்சியம் அதிகமா இருக்கும், கம்மியா இருக்கும். பொட்டாசியம் ஒருத்தருக்கு அதிகமா இருக்கும். இந்த சத்து குறைபாடுலாம் இருக்கும்போது, நம்மளுக்கு வந்து ரொம்ப அந்த உடலே வந்து பாடா படுத்திரும். சரியா? ரைட். இப்போ இந்த மெட்டல்ஸ்லாம் எங்கேருந்து எடுக்குறாங்க? நம்மளுக்கு எப்படி கிடைக்கும்? என்னைக்கா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? கண்டிப்பா யோசிச்சு பார்த்துருப்பீங்க. இப்ப நீங்க 10த் படிக்கிறனால கண்டிப்பா யோசிச்சு பார்த்துருப்பீங்க. அடுத்தது அந்த உலகங்கள் நம்மள சுத்தி ஏகப்பட்ட கம்பெனிஸ் இருக்க தான் செய்யுது. காப்பர் தயாரிக்கிறாங்க, அயர்ன் தயாரிக்கிறாங்க, எல்லாம் தயாரிக்கிறாங்க. கரெக்ட்டா? ஸோ, இந்த மெட்டல்ஸ்லாம், இந்த உலோகங்கள்லாம் வெவ்வேறு வேரியஸ் சோர்சஸ்ல இருக்கு. அந்த வேரியஸ் சோர்சஸ்லேருந்து ஒரு ப்ராசஸ் மூலமா நாம எடுக்கிறோம். நம்ம உடனே டைரக்ட்டாவே எர்த்ல அப்படியே டைரக்ட்டாவே நமக்கு எல்லாமே கிடைச்சிராது. நெறைய ப்ராசஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதற்கு பேரு அந்த ப்ராசஸ் பேர் தான் மெட்டலர்ஜி. உலோகவியல். சரியா? உலோகத்த பத்தி படிக்கக்கூடிய இயல் தான் உலோகவியல். ஸோ, metallurgy is essentially the science of extracting metals from their ores. மெட்டல்ஸ நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஓர்ஸ்லேருந்து எடுக்கிறோம். ஓர்ஸ்னா தாது அப்படிம்பாங்க. ஸோ, மெட்டல்ஸ எங்கேருந்து எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா, ஓர்ஸ்லேருந்து எடுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த மெட்டல்ஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலாயா தயாரிக்கிறோம். அலாய்ஸா பண்றோம். அலாய்ஸ் ஏன் பண்ணுவோம்? வேரியஸ் யூசஸ்க்கு. ஏன்னா எல்லா இடத்துலயும் ஒரே மாரி இருக்காது. நம்மளுக்கு அதோடைய டிமாண்ட் வேற மாரி இருக்கும். ரைட்டா? தமிழ்ல எப்படி பார்க்கலாம்? மெட்டலர்ஜி அப்படிங்கிறது உலோகத்த அதோடைய தாது ஓர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தாதுக்கள்ல இருந்து பிரிச்சு எடுப்பாங்க. பிரிச்சு எடுத்து அதுக்கப்புறம் அது கூட இன்னும் கொஞ்சம் அ வேற வேற லைக் இத ஆட் பண்ணுவாங்க. வேற வேற மெட்டல்ஸ் ஆட் பண்ணுவாங்க. உலோகங்கள ஆட் பண்ணுவாங்க. ஏன் ஆட் பண்ணணும்? நம்மளுடைய ரெக்யர்மென்ட் நம்மளுடைய யூசஸ்க்கு தேவைப்படுது. அப்போ இந்த மெட்டல்ஸ நம்ம சும்மா அப்படி கனெக்ட் பண்ணிடலாமா? ஒருத்தர் கூட கனெக்ட் பண்ணிடலாமா? முடியாது. அந்த மெட்டல்ஸ் உடைய பிசிக்கல் அதாவது இயற்பியல் பண்பும்பாங்க. கெமிக்கல் வேதியியல் பண்பும்பாங்க. அதோட அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் அணுமைப்பு. இதெல்லாம் நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். புரிஞ்சுக்கணும். புரியுதா? ஓகே. குட். இப்ப இந்த மெட்டலர்ஜி அப்படிங்கிறது இந்த மெட்டலாஜிக்கல் ப்ராசஸ் டைப்பிக்கலி 3 மெயின் டைப்ஸ் இருக்கு. 3 மெயின் டைப்ஸ்ல நம்ம வந்து பார்க்க போறோம். இன்வால்வ் ஆவுது.
ஒண்ணு என்னன்னா, கான்சன்ட்ரேஷன் ஆர் செப்பரேஷன் ஆஃப் த ஓர். இதுதானே ஃபர்ஸ்ட் பண்ண முடியும். அப்படிதானே? ஓர். தமிழ்ல சொல்றேன். இது இங்கிலீஷ் மட்டும் இப்ப எழுதிடுறேன். அப்புறம் தமிழ்ல எப்படி சொல்றேன். 2வது பார்த்தீங்கன்னா, புரொடக்ஷன் ஆஃப் த மெட்டல். 3வது ரெஃபைனிங் ஆஃப் த மெட்டல். சரியா? இதுதான். இது நான் வந்து ஹெட்டிங் மட்டும் தான் எழுதியிருக்கேன். இத நான் சொல்லப் போறேன். ஒவ்வொரு இதுக்கும் தமிழுக்கு நான் சொல்றேன். கான்சன்ட்ரேஷன் ஆர் செப்பரேஷன் ஆஃப் த ஓர் அப்படின்னா, ஓர் பியூரா நமக்கு இருக்காது. அந்த ஓர்லருந்து நமக்கு மெட்டல் தயாரிக்கணும்னா, அது ஒரு இம்பியூரிட்டிய நம்ம ரிமூவ் பண்ணணும். அழுக்கு, தூசி, டஸ்ட் இதெல்லாம் ரிமூவ் பண்ணா தான் நமக்கு கிடைக்கும். அதான் அந்த கான்சன்ட்ரேஷன், செப்பரேஷன் ஆஃப் த ஓர் அப்படின்னு சொல்லிப்பாங்க. அந்த எர்த்ல, நம்ம மண்ல இதுலலாம் அப்படியே ஒரே அப்படியே கிடைச்சிராது. சரியா? 2வது பார்த்தீங்கன்னா, புரொடக்ஷன் ஆஃப் த மெட்டல். அப்போ ஓர அப்படியே வைக்க முடியுமா? இல்ல. மெட்டலா மாத்தணும். சோ கன்வர்ஷன் பண்ணக்கூடிய ஸ்டெப். 3வது ரெஃபைனிங் அப்படின்னா பியூரிஃபிகேஷன். உங்களுக்கு தெரியும். சோ மெட்டல பியூரிஃபை பண்றது. சோ 3 முக்கியமான ஸ்டெப்ஸ் என்னென்னனா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தாதுக்கள்ல இருந்து அசுத்தத்த எடுக்கிறது. அதான் நம்ம இது போடுறோம். இம்யூனிட்டினா அந்த தாதுக்கள்ல டைரக்ட்டா பியூராலாம் இருக்காது. அது அசுத்தம் இருக்கும். டஸ்ட் இதெல்லாம் இருக்கும். அதுலருந்து ரிமூவ் பண்றது. நீக்குறது. 2வது அந்த தாதுவ உலோகமா மாத்துறது. 3வது உலோகத்த சுத்திகரிப்பு செய்றது. டைரக்ட்டா அந்த உலோகமும் பியூரா இருக்கு. அதுக்கப்புறம் சுத்திகரிப்பு வேலைலாம் இருக்கு. ஹீட் பண்ணணும். நெறைய இருக்கு. ஓகேவா? ரைட். இப்போ இதுல இந்த உலோகவியல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெட்டாலர்ஜில டெர்மினாலஜி இருக்கு. டெர்மினாலஜினா என்னென்ன டெர்ம்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது தான் டெர்மினாலஜி. டெர்மினாலஜி. இத நம்ம பார்க்க போறோம். சரியா? அதாவது குறிச்சொற்கள் அப்படிம்பாங்க. இல்லன்னா முக்கியமான சொற்கள் அப்படின்னு நம்ம எது வேணாலும் சொல்லலாம். பட் சொற்கள் ஓகே நம்ம அ லேசா தெரிஞ்சு வச்சுக்கலாம். இந்த இந்த டெர்ம்ஸ் ஏன் சார் படிக்கணும்? கரெக்ட்டா? ஏன்னா, இத தான் இந்த டெர்ம்ஸ தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த ப்ராசஸ உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நல்லா இருக்கும். புரியுதா? ஒவ்வொரு இடத்துலயும் அதுக்கு ஒரு பேர் இருக்கு. அந்த பேர வந்து இப்போ உதாரணத்துக்கு நம்ம பைக்க ஓட்டும்போது, "பைக்க ஓட்டுறா" அப்படின்னு சொல்லிற முடியாது. ஃபர்ஸ்ட்டு நமக்கு என்ன வேணும்? கிளட்ச்னா என்ன? அ பிரேக்னா என்ன? ஆக்ஸிலேட்டர்னா என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். அண்ட் அது ஒவ்வொன்னுத்தோட ஃபங்ஷன் நம்மளுக்கு தெரியும். ஓ! இது பண்ணா வண்டி வந்து நிப்பாட்டுது. இது வந்து கொஞ்சம் ஸ்பீட கூட்டுது. இது வந்து என்ன பண்ணலாம்னா, அந்த கியர மாத்தலாம் அப்படின்னு தெரியுதுல்ல. அதேதான். அதுதான். அப்ப அந்த டெர்ம்ஸ நீங்க தெரிஞ்சுக்கிட்டா தானே அந்த ப்ராசஸ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சரியா? ஓகே. இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட் அடிக்கடி ஒரு எக்ஸாம்ல கேட்கிற ஒரு ஒன் வேர்ட எழுதிட்டு நான் வந்து போறேன். என்னன்னா, ஆல் ஓர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒன் வேர்ட். நெறைய மட்டும் இது வந்து இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸு அதுக்கப்புறம் அந்த இதுலலாம் கேட்பாங்க. ரீசன் அண்ட் அசெர்ஷன்லாம் கேட்பாங்க. ரைட். ரொம்ப முக்கியமானது. அதாவது எல்லா ஓர்ஸுமே மினரல்ஸ் தான். ஆனா, எல்லா மினரல்ஸும் ஓர்ஸு கிடையாது. புரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி இருக்கு? எல்லா தாதுக்களும் கனிமங்கள் தான். மினரல்ஸ்னா கனிமங்கள். ஆனா, எல்லா கனிமங்களும் தாதுக்கள் அல்ல. அந்த கருத்த, அந்த விஷயத்த நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. கிளியர் ஆயிட்டா? ஓகே. ரைட். சோ, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டு மினரல்ஸ் போப்போறோம். ஏன்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மினரல்ஸ்ன்னு ஒரு வார்த்தை வந்திருக்கு. சோ, அப்ப அந்த டெர்மினாலஜில குறிச்சொற்கள ஃபர்ஸ்ட் நம்ம மினரல்ஸா பார்க்க போறோம். சோ, மினரல் அப்படிங்கிறது ஒரு நேச்சுரலா, இயற்கையா கிடைக்கக்கூடிய ஒரு சாலிடான கனிம பொருள். இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். சாலிடா இருக்கக்கூடிய இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ். இதுக்குன்னு ஒரு டெஃபினட்டான கெமிக்கல் கம்போசிஷன் இருக்கும். அதாவது குறிப்பிட்ட வேதியியல் அமைப்பு இருக்கும்.
கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர், அதாவது படிக அமைப்பு இருக்கும். பூமியோடைய அந்த அந்த மேல் ஓட்டு அப்படிம்பாங்க, கிரஸ்ட் அப்படிம்பாங்க. அதுல இருக்கும். ஸோ நான் ஒரு பாயிண்ட்ட மட்டும் எழுதிக்கிறேன். ஃபவுண்ட் இன் எல்லா பாயிண்ட்டும் வேணுமா? எல்லா பாயிண்ட்டும் புக்ல இருக்குல்ல என்ன? எர்த் கிரஸ்ட்ல இருக்கு. சாலிடான வேற என்ன சொல்லலாம்? இன்ஆர்கானிக், சாலிடு, இன்ஆர்கானிக். நான் இங்கிலீஷ்ல எழுதினாலும் தமிழ்ல சொல்லியிருந்தேன். திடமான இயற்கையில கிடைக்கக்கூடிய ஒரு கனிம பொருள். இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் இருக்கு. இதுக்குன்னு டெஃபினட்டா கெமிக்கல் கம்போசிஷன் இருக்கும். அண்ட் கிறிஸ்டலின் படிக அமைப்பு, கிறிஸ்டலின் ஸ்ட்ரக்சர் இருக்கும். கிளியர் ஆயிட்டா? ரைட். இது மினரல்ஸ். இப்ப நம்ம அடுத்து எங்க போறோம்னா, ஓர் அப்படிங்கக்கூடிய தாதுக்கு போறோம். ஓர் தாது. மினரல்ஸ் அப்படின்னா கனிமங்கள் அப்படின்னு நான் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். அப்படிதானே? அதனால இதுல இந்த ஓர்ல எழுதிட்டேன். ஓர் அப்படிங்கிறது மினரல் ஃபார்ம் தான். அந்த மினரல் நம்ம எடுக்கிறோம்ல, ஓர் இஸ் எ மினரல். ஓர் நம்ம ஆல்ரெடி அந்த பாயிண்ட் தான் பார்த்தோம். ஓர் இஸ் மினரல். இந்த மினரல்ல இருந்து தான் நம்மளுக்கு மெட்டலை தயாரிப்போம். அந்த கனிமத்துல இருந்து தான் உலோகத்தை தயாரிப்பாங்க. எக்கனாமிக்கலா கன்வீனியன்ட்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க. வெரி லார்ஜ் ஸ்கேல்ல. எல்லா மினரலும் ஓர் இல்ல அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ரைட்டா? ரைட். இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதை அழிச்சிருந்தேன். ஸோ ஓர் தாது அப்படிங்கிறது கனிமம். அந்த கனிமத்துல இருந்து உலோகத்தை எடுப்பாங்க. எல்லா கனிமமும் தாது அல்ல. கரெக்டா? இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாக்சைட் அப்படிங்கிறத எழுதிக்கலாம். ஒன் செகண்ட். பாக்சைட்ஸ். பாக்சைட் அப்படிங்கிறது இட் இஸ் அன் ஓர் ஆஃப் அலுமினியம். பட் clay also contains aluminum, but it is not an ore because extracting aluminum from clay is not economically viable. என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதாவது தமிழ்ல நம்ம வந்து ஓர் அப்படின்னா தாது அப்படின்னு சொல்றோம். கரெக்டா? ஓகே. ஒரு கனிமத்துல இருந்து ஒரு உலோகத்தை பிரிச்சு எடுக்கிறோம். ஆனா அந்த உலோகத்தை பிரிச்சு எடுக்கும் போது அந்த பிசினஸ் பண்றவங்கலாம் பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கலா ரெடி பண்றதுனா கரெக்டா இருக்கும். ரொம்ப அதிகமா செலவழிச்சு கொஞ்சோண்டு எடுக்கிறது ரொம்ப இதுதான். ஆனா தங்கத்துல மட்டும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கும். நமக்கு அது சம்பாதிச்சுருவாங்க. ஆனா நெறைய டன் கணக்குல மண்ணிலே பாத்தீங்கன்னா ரொம்ப சில கிராம் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதுவுமே லாபகரமா தான் இருக்கும். ஒரு எக்கனாமிக்கலா தான் இருக்கும். எளிதாவும் இருக்கணும். பிரிச்சு எடுக்க ரொம்ப காம்ப்ளக்ஸான மெத்தட்லாம் இருக்காது. சரியா? ஸோ, ஒரு கனிமத்திலிருந்து உலோகத்த பிரிச்சு எடுக்கிற அந்த இதில நம்ம சொல்றோம், தாது சொல்றோம். எல்லா கனிமமும் தாதுக்கள் கிடையாது. இப்போ பாக்சைட் அப்படின்னு எடுக்கிறோம். இது அலுமினியத்தோட தாது. அப்படிதானே ஓர் ஆஃப் அலுமினியம்னு போட்டிருக்கேன். ஆனா களிமண்லயும் அலுமினியம் இருக்கு. களிமண்ல கிளேலயும் அலுமினியம் இருக்கு. ஆனா அதிலேருந்து எடுக்க வேண்டியது சார் நீங்க நினைக்கலாம். ஆனா அது லாபகரமா கிடையாது. ரொம்ப ப்ராசஸ் அதிகம். ரொம்ப இதா இருக்கு. அதனால களிமண் ஒரு தாது கிடையாது. களிமண் ஒரு தாது கிடையாது. கிடையாது. கிளியர் ஆயிட்டா? இது 2வது வேர்ட் சொல். இப்போ 3வது வேர்டுக்கு நம்ம போறோம். மைனிங். மைனிங்க பத்தி நெறைய இதுல படிச்சிருப்பீங்க. படம் கூட உடனே அதுல எடுத்துருவாங்க. மைனிங் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது சுரங்கம் தோண்டுதல். சுரங்கம். மண்ண தோண்டி எடுக்கிறது. நெறைய நீங்க ஃபாரின் படத்துல பார்க்கலாம். குகையா தோண்டி தோண்டி வச்சிருப்பாங்க. அத பத்தி ஒரு கதைகள்லாம் நடக்கும். சரியா? ஸோ மைனிங் அப்படிங்கிறது இட் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்டிங் ஓர். extracting ore from the earth's crust. இதுல வேரியஸ் டெக்னிக் இருக்கு. டிபெண்ட் ஆன் த டைப் அண்ட் லொகேஷன் ஆஃப் த ஓர். அது எங்க இருக்கு, என்ன டைப் அப்படிங்கிறதுக்கு ஏத்தாப்புல அது வேற இருக்கு. இப்போ தமிழ்ல சொல்றேன். சுரங்கம் தோண்டுதல் அப்படின்னா மைனிங்னா பூமியோட அந்த மேல் ஓட்டில் இருக்கக்கூடிய தாதுக்களை வெட்டி எடுக்கிற ப்ராசஸ். கட் பண்ணி எடுக்கிறோம்ல அந்த ப்ராசஸ். அந்த தாதுவோடைய வகை டைப் என்ன,
அது எங்க இருக்கு? இத வச்சு அந்த ப்ராசஸ நம்ம மாத்துவாங்க. கரெக்ட்டா? ரைட். இப்ப அடுத்த டேர்ம் பார்க்க போறோம். கேங்கு ஆர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. கனிம கழிவு அப்படின்னு தமிழ்ல பேரு. கனிம கழிவு. சோ இது என்ன மீனிங்? கேங்கோ ஆர் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா, இட் ரெஃபர்ஸ் டூ த அன்வான்டட் ஏன்னா அதிலேயே தெரிஞ்சு போச்சு. கனிம கழிவு தான் தெரிஞ்சு போச்சு. சோ அன்வான்டட் ராக்கி ஆர் எர்த்தி மெட்டீரியல்ஸ் அசோசியேட் வித் அன் ஓர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது கனிம கழிவுனா தாதுக்களோட சேர்ந்து இருக்கக்கூடிய தேவையில்லாத பாறை அல்லது அந்த மண் போன்ற பொருட்கள்ல நம்ம உலோகத்து பிரிச்சு எடுத்ததுக்கு முன்னாடி இந்த அசுத்தத்தை நம்ம நீக்கணும். ரிமூவ் பண்ணி ஆகணும். சரியா? திருப்பி சொல்றேன். கனிம கழிவுனா என்னன்னு? நம்ம வந்து கேங்கு ஆர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா கனிம கழிவுனா தாதுக்களோடு சேர்ந்து இருக்கும். நமக்கு தேவையில்லாத பாறை இருக்கும், மண் போன்ற பொருட்கள் இருக்கும். இந்த தாது ஓர்ல இருந்தா நீங்க உலோகத்த பிரிச்சு எடுக்கணும். ரைட்டா? நீங்க உலோகத்த பிரிச்சு எடுக்கறதுக்கு முன்னாடி, அந்த மெட்டல பிரிச்சு எடுக்கறதுக்கு முன்னாடி இந்த அ டஸ்ட் இந்த அன்வான்டட் இதெல்லாம் நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஆகணும். ரெஃபர்ஸ் டூ த அன்வான்டட் ராக்கி ஆர் எர்த்லி மெட்டல்ஸ் அசோசியேட்டட் வித் தட் ஓர். தீஸ் ஆர் த இம்பியூரிட்டீஸ் தட் நீட் டூ பி ரிமூவ்ட் பிஃபோர் எக்ஸ்ட்ராக்டிங் த மெட்டல். மெட்டல நீங்க பிரிச்சு எடுக்க முன்னாடி இத வந்து ரிமூவ் பண்ணி ஆகணும். ஓகே? ரைட். அடுத்து போடலாம். அப்படிங்கிறது அதாவது போடலாம்னா, லைக் அது ஒரு பாயிண்ட். சரியா? ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்ல பார்த்தீங்கன்னா, இலக்கி அப்படின்னு போட்டிருப்பாங்க. இலக்கி. ஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆடட் டூ த ஓர். எதுக்கு? டு ரிமூவ் இம்பியூரிட்டி பை ஃபார்மிங் ஃபியூசபிள் ஸ்லாக். ஸோ, இது வந்து ஒரு சப்ஸ்டன்ஸு. இத ஆட் பண்ணுவாங்க. ஓர் கூட ஆட் பண்ணுவாங்க. ஏன்னா, ரிமூவ் பண்ணணும். இம்பியூரிட்டிய ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் இம்பியூரிட்டீஸ் பை ஃபார்மிங் ஸ்லாக். ஸோ, நான் இப்படி போட்டுறேன். ஃபார்ம் பண்றோம். ஸ்லாக்க ஃபார்ம் பண்ணி. இது என்ன பண்ணும்னா, அந்த மிக்ஸர் இருக்குல்ல, அந்த கலவை இருக்குல்ல, அதோட டெம்பரேச்சர் லோ பண்ணிரும். அந்த மெல்டிங் பாயிண்ட்ட. டெம்பரேச்சர்ன்னு சாரி சொல்லிறக்கூடாது. மெல்டிங் பாயிண்ட்ட. மெல்டிங் பாயிண்ட்ல லோ பண்ணி விட்டுரும். அண்ட் மேக்ஸ் த காங்கு ஈஸியர் டூ ரிமூவ். அந்த பாறையெல்லாம் போட்டிருந்தோம்ல, அதனால அந்த மெல்டிங் பாயிண்ட்ட இது பண்ணா, உங்களுக்கு மெல்டிங் பாயிண்ட் கம்மியாயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஹீட் பண்ண உடனே ரிமூவ் ஆயிரும். இன்னும் ரொம்ப மெல்டிங் பாயிண்ட் அதிகமா இருக்கும்போது தான் நம்ம எவ்வளோ ஹீட் குடுத்தாலும் அது வாங்கிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், அ இஃப் த காங்கு இஸ் அசிட்டிக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு கழிவு வந்து அசிட்டிக்கா இருக்கு. லைக் சிலிக்கா மாரி. சரியா? இப்போ பேசிக்கான ஃப்ளக்ஸ இது கூட ஆட் பண்ணுவாங்க. வெரி பேசிக்கான ஃப்ளக்ஸ் என்னன்னா, இப்போ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம் ஆக்சைடு. இத ஆட் பண்றாங்க. கால்சியம் ஆக்சைடா. இத ஆட் பண்ண உடனே, அந்த காங்கு அப்படிங்கிற அசிட்டிக் லைக் சிலிக்கா ரிமூவ் ஆயிருது. ஸோ காங்கு வந்து சப்போஸ் இது அசிட்டிக் இல்லாம பேசிக்கா இருந்தா, நீங்க அசிட்டிக் ஃப்ளக்ஸ சேர்க்கணும். இது பார்த்தீங்கன்னா பேசிக். அதான் நான் சொன்னேன் பேசிக் ஃப்ளக்ஸ்ன்னு. இதுவே பேசிக்கா இருக்கு. காங் வந்து பேசிக்கா இருக்கா, நீங்க குடுக்கக்கூடிய அசிட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து அசிட்டிக்கா இருக்கணும். அவ்வளவுதானே. நீங்க ஆட் பண்ணணும் ஓர் கூட. எதுக்கு? அந்த ரிமூவ் இம்ப்யூரிட்டிய ரிமூவ் பண்றதுக்கு பை ஃபார்மிங் எ ஃபியூசபிள் ஸ்லாக். ஃபியூசபிள் ஸ்லாக்கா பண்ணதுக்கு. சரியா? இலக்கினா அது தமிழ்லயே அந்த வார்த்தை வந்து இலகி ஓடுறது அப்படிங்கிற மாரி. இப்போ தாதுவோட சேர்க்கக்கூடிய அந்த பொருள், இது என்ன பண்ணுது? அந்த அசுத்தங்கள அந்த காங்கு அப்படின்னு சொல்றோம்ல, அந்த காங்குவ உருகுற தன்மை கொண்ட கசடா, அதாவது ஃபியூசபிள் ஸ்லாக்ன்னா கசடு. அந்த உருகுற தன்மை கொண்ட கசடா மாத்தி, நமக்கு ரிமூவ் பண்றதுக்கு, நீக்கிறதுக்கு உதவுது. இத நீங்க ஆட் பண்ணும்போது, அந்த உருகு நிலைம்பாங்க. மெல்டிங் பாயிண்ட்னா தமிழ்ல பார்த்தீங்கன்னா, உருகு நிலை. அந்த உருகு நிலைய குறைச்சு, கனிம கலவைகள எளிதா நீக்கிறதுக்கு வழிவகுக்கு. உதாரணத்துக்கு தமிழ்ல இத இங்கிலீஷ் சொன்னா தமிழ்லயும் சொல்லிர்றேன்.
இப்ப கனிம கழிவு காங்கு வந்து அமிலத்தன்மையோட இருந்ததுன்னா சிலிக்கா போல. நீங்க சேர்க்கிறது ஒரு காரத்தன்மை கொண்ட இலக்கிய சேர்க்கணும். பேசிக் ஃப்ளக்ஸ் கால்சியம் ஆக்சைடு போல. கனிம கழிவு காரத்தன்மை இருந்ததுன்னா அமிலத்தன்மை கொண்ட இலக்கிய சேர்ப்பாங்க. கிளியர் ஆயிட்டாப்பா? கிளியர் ஆயிட்டா? ரைட். அப்ப இதுக்கு அடுத்த வார்த்தை என்ன வரும்னு இதுலயே தெரிஞ்சு வச்சு ஃப்ளெக்ஸுக்கு அப்புறம் ஸ்லாக் ஒண்ணு இருக்கு. ஃபியூசபிள் ப்ராடக்ட்னு சொல்லியிருந்தோம்ல, அத பத்தி பார்க்க போறோம் இப்போ. கசடு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸ்லாக்னா கசடு. Slag is a fusible product. Fusible product. இது எப்போ வரும்? சும்மா வந்துருமா? இல்ல. ஃப்ளெக்ஸ நீங்க ஆட் பண்ணும்போது when a flex reacts with நான் சும்மா உங்களுக்கு புரியக்காண்டி இப்படி போட்டிருக்கேன். Reacts with Gangu during the extraction of metals. அந்த மெட்டல் தயாரிக்கும்போது நீங்க பண்ணக்கூடிய அந்த மெத்தட் என்னது? மெட்டல்ல எடுக்கிறீங்கல்ல, அந்த மெத்தட்ல போது காங்கு கூட நீங்க வந்து ஃப்ளெக்ஸ சேர்க்கிறீங்க. அத நான் சொன்னேன். அது என்னன்னு பார்த்து அதுக்கு ஏத்தாப்புல சேர்ப்பாங்க. It is a fusible product. Slag அப்படிங்கிறது fusible product. It is essentially the molten waste material. இது வந்து எப்படி இருக்கும்? Essentially the molten waste material that separates from the purified metal. சரியா? ஓகே, இது கிளியர் ஆயிட்டா? இது இங்கிலீஷ்ல சொல்றேன், தமிழ்லயும் சொல்றேன். கசடுனா உலோகங்கள பிரிச்சு எடுக்கும்போது நீங்க இலக்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஃப்ளக்ஸ கனிம கழிவுகளோட காங்கு கூட வினைபுரிய வைக்கிறீங்க. ரியாக்ஷன் பண்ண வைக்கிறீங்க. அப்போ உருவாகுற உருகுற தன்மை கொண்ட பொருள் தான். மோல்டன் வேஸ்ட் மெட்டீரியல் போட்டிருக்காங்கல்ல, ஃபியூசபிள் ப்ராடக்ட் உருகுற தன்மை கொண்ட ஒரு பொருள் தான். இது உருகிய கழிவு பொருள். உருகிய கழிவு பொருளை ரிமூவ் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்படிதானே? இது சுத்திகரிக்கப்பட்ட உலோகத்திலிருந்து தனியா பிரிஞ்சு வரும். அந்த நீங்க மெட்டல்ல தயாரிக்கிறீங்கல்ல, சுத்திகரிக்கிறீங்கல்ல, அதுலேருந்து அப்படியே தனியா செப்பரேட் ஃப்ரம் த வரும். சரியா? ஓகே. இப்போ அடுத்து நம்ம பார்க்கிறது ஸ்மெல்டிங். உருக்குதல். ஸ்மெல்டிங் உருக்குதல். ஸ்மெல்டிங் அப்படிங்கிறது ஒரு பைரோ மெட்டாலஜிக்கல் ப்ராசஸ். Pyrometallurgical process where the metal is extracted from its ore by மெட்டலை நம்ம வந்து ஓர்ல இருந்து எடுக்கிறோம். எப்படின்னு பாத்தீங்கன்னா பை ஹீட்டிங் இட் டு எ ஹை டெம்பரேச்சர். சரியா? ஹை டெம்பரேச்சர்ல ஹீட் பண்றோம். இன் த பிரசன்ஸ் ஆஃப் ரெடியூசிங் ஏஜென்ட் லைக் கார்பன் நம்ம சொல்லிக்கலாம். ரெடியூசிங் ஏஜென்ட் நீங்க கெமிஸ்ட்ரியில தான் படிச்சிருப்பீங்க. ரெடியூசிங் ஏஜென்ட்லாம் ஸோ டூரிங் த ஸ்மெல்டிங் impurities are removed as slag by the addition of flux. திருப்பி தமிழ்ல சொல்றேன். ஸ்மெல்டிங் உருக்குதல் அப்படின்னா அது வந்து ஒரு பைரோ மெட்டாலஜிக்கல் ப்ராசஸ். இதுல தாதுவை ஒரு ஒரு ஹை டெம்பரேச்சர் அதிக வெப்பநிலையில சூடுபடுத்துவாங்க. ஒரு ஒடுக்கும் காரணி, அதாவது ரெடியூசிங் ஏஜென்ட் கார்பன் போல அதுக்கு முன்னாடி அதோட முன்னிலையில் அதான் பிரசன்ஸ் ஆஃப் போட்டிருப்பாங்க. அந்த ஆரோ மார்க் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டர் மேலே எழுதும். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கனால சூடுபடுத்தி உலோகத்தை பிரிச்செடுப்பாங்க. உருக்கும் போது இலக்கி அப்படின்னு சொல்ற அந்த ஃப்ளக்ஸ் சேர்ந்து அசுத்தங்கள்
கசடா, ஸ்லாக்கா அப்படியே வெளியில வந்துரும். உருக்கும்போது இலைக்கு சேர்ந்து அந்த ஃப்ளெக்ஸ் அது கூட சேர்த்து அசுத்தங்கள் ஃப்ளெக்ஸ சேர்த்து அசுத்தங்கள் கசடா வெளியில வந்துரும். இது கிளியர் ஆயிட்டா? சரியா? ஓகே, ரைட்ஸ். இப்போ இதுக்கு சிமுலேஷன் பார்க்கலாம். 1 செகண்ட். தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட். எஸ். Now you can see that. Minerals are naturally occurring inorganic solid with a specific chemical composition and crystal structure. They are the building blocks of rocks and the source of all metals we use. அதுதானே ராக்ஸோடைய பில்டிங் பிளாக்ஸ் அண்ட் மெட்டல்ஸோடைய சோர்ஸ் எல்லாமே இந்த மினரல்ஸ் தான். நேச்சுரலாக கிடைக்கும், இன்ஆர்கானிக், சாலிடு எல்லாம் இருக்கும். இப்போ கீழே வந்து இருக்கு குவாட்ஸு. குவாட்ஸ்னா SiO2, ஹேமடைட் அப்படிம்பாங்க. அப்புறம் இன்னொன்று போட்டிருப்பாங்க சால்கோபைரைட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சால்கோபைரைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சால்கோபைரைட்ஸ். இப்போ இதில் பாருங்க, நான் ஒவ்வொன்றா கிளிக் பண்ணும்போது மேலே அதுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டி வரும். Quartz is one of the most common minerals on the earth. It is made up of silicon dioxide, SiO2. அதை வச்சு தான் பண்ணுவாங்க. It is form beautiful crystals. While not a metal ore, it is used in electronics and glass making. சரியா? ஓகே, புரியுதா? அப்போ குவார்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஹார்டான கிறிஸ்டலைன் மினரல் மேட் ஆஃப் சிலிக்கான் டயாக்சைடு. காமன் பட் நாட் வேல்யூபிள் ஃபார் மெட்டல் எக்ஸ்ட்ராக்ஷன். சரியா? காமனாக இருக்கும், பட் அந்த அளவுக்கு வேல்யூபிளாக இல்லைங்க. மெட்டல் எக்ஸ்ட்ராக்ஷன்ல வேல்யூபிள் இல்லைங்க. சரியா? எர்த்தில் கிடைக்கக்கூடிய ஒரு காமனான மினரல்ஸ். இட் இஸ் மேட் ஆஃப் சிலிக்கான் டை ஆக்சைடு. ஒரு பியூட்டிஃபுல்லான கிறிஸ்டல்ஸை இது பண்ணுது. சரியா? ஓகே, இப்போ அடுத்து பாருங்க, இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஹேமடைட்ஸ். ஹேமடைட் Fe2O3, an ion oxide mineral that is the most important ore of the ion. அயனோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஓரே இதுதான். சரியா? ரைட்டா? ஸோ ஹேமடைட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அயன் ஓர். இட் கண்டெய்ன்ஸ் அபவுட் 70% ஆஃப் அயன் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ரெட் கலர். அது 70% இருந்தாலும் அது ரொம்ப நமக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அயான இதுலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதான் நம்ம பார்த்தோம். அலுமினியம் வேற வேற கிளேலேருந்து இருக்கு அப்படின்னா நம்ம கிளேந்து எடுக்கணும். பாக்ஸைட்லேருந்து எடுக்கிறது ரொம்ப ஈஸி, கன்வீனியன்ட், எக்கனாமிக்கா. கிளேந்து எடுக்கிறது அதே தான். இங்கே ஹேமடைட் ரொம்ப சூஸ் பண்ணலாம் 70%. இப்போ இருக்கிறதுல ancient peoples used it as a red pigment in cave painting அப்படின்னு போட்டுப்பாங்க. அந்த குகை ஓவியங்களை பார்த்தீங்கன்னா இந்த ரெட் பிக்மெண்டா இதை வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்களாம். ஓகேவா? ஹேமடைட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கிளியர் ஆயிட்டா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சால்கோபைரைட்ஸ். காப்பர் அயான் சல்ஃபைட் மினரல் அப்படின்னு பேரு. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஓர் ஆஃப் காப்பர். இதை கிளிக் பண்றேன். Chalcopyrite is the most important copper ore containing copper, iron, sulfur. 3 பேர் இருக்காங்க, காப்பர், அயன், சல்ஃபர். Copper from this mineral has been used by humans for over 7,000 years. அவ்வளோ இம்பார்ட்டண்டான வேல்யூ பாருங்க. சரியா? இதுல இருந்து தான் வந்து இது பண்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஓகே, ரைட். இதெல்லாம் மினரல்ஸை பார்க்கலாம். இப்போ ஒரு 3 எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ நம்ம அடுத்து ஓர் போலாமா? ஓர், தாது. Ore is a mineral deposit that contains enough valuable metal to be mined profitably. நம்ம சொல்றோம்ல, ஓர் அப்படிங்கிறது அந்த கனிமம் நம்ம தயாரிக்கிறது இருக்கக்கூடிய தாது. அது அந்த ஓர்ல ஒரு ஒரு சஃபிஷியன்டான அமௌண்ட் வேல்யூபான மெட்டல் இருக்கணும். ரொம்ப கம்மியா இருந்தா அதை நம்ம எடுத்து வேஸ்ட் தானே மைனிங் பண்ணும்போது. ப்ராஃபிட்டா இருக்கணும். எல்லா மினரலும் ஓர் அல்ல, பட் எல்லா ஓரும் மினரல் அப்படின்னு பார்த்துருந்தோம். கரெக்டா? So it depends on the concentration of the metal and economic factors. சரியா? ரைட். ஓருங்கிறது நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ற போது
எல்லாமே நெறைய இருக்கு. மெட்டல் எப்படி இருக்கு, டைப் எப்படி இருக்கு, எக்கனாமிக் ஃபேக்டர் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம். இப்ப பாருங்க, இதுல வந்து ஓர் டெபாசிட், டிராப் வேல்யூபிள் ஓர்ஸ் ஹியர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதுல 4 இருக்கும். அதுல நமக்கு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொண்ணா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது, இது வந்து கொஞ்சம் வேல்யூபிளா இருக்கு. இது வந்து வேல்யூபிள் இல்லன்னு அதே சொல்லிரும். சரியா? நம்மளுக்கு இப்போ நீங்க வந்து இப்போ புதுசா பார்க்கிறதுனால எது வேல்யூபிள், எது வேல்யூபிள் இல்லன்னு தெரியல. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப அயான் ஓர் 70% எஃப்இன்னு போட்டிருக்காங்க. அப்ப இது வேல்யூபிள் தானே? ஹை மெட்டல் கன்டென்ட் இருக்கு. நான் போடுறேன் பாருங்க. உங்களுக்கே தெரியும் பாருங்க. எஸ் கரெக்ட். திஸ் இஸ் அ வேல்யூபிள் ஓர் வித் எனஃப் மெட்டல். அப்ப நம்ம வந்து இது வந்து கரெக்ட்டா நம்ம எடுத்துக்கிட்டோம். அயான் ஓர. அடுத்து பியூர் குவார்ட்ஸ். திஸ் ராக் ஹாஸ் லிட்டில் நோ டூ நோ வேல்யூபிள் மெட்டல் கன்டென்ட். அந்த அளவுக்கு மெட்டல் கன்டென்ட் இல்ல. 0% மெட்டல் தான். அப்ப இத எடுக்க முடியுமா? தேவையே படாது. இருந்தாலும் உங்களுக்கு காமிக்கிறனால இது என்ன எடுக்கிறேன், இத எடுத்து கிராக் பண்ணி இதில போடுறேன். பாருங்க. எஸ் திஸ் ராக் டஸ் நாட் கன்டெயின் எனஃப் வேல்யூபிள் மெட்டல் டூ பி கன்சிடர்ட் ஓர் அதனால இது தேவைப்படாது. காப்பர் ஓர் 3% சியும் போட்டுருப்பாங்க. திஸ் இஸ் வேல்யூபிள் ஓர் வித் ஹை மெட்டல் கன்டென்ட். இத கிளிக் பண்ணி இங்க போடுறேன் பாருங்க. எஸ் ப்ராஃபிட்டபிளி சரியா? அண்ட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஷால் அப்படின்னு போட்டுருப்பாங்க. நோ வேல்யூபிள் மெட்டல் அதுவும் நமக்கு தேவைப்படாது. நான் சும்மா காமிக்கிறேன் போட்டேன். ஓகே. இப்ப அடுத்து நம்ம மினரல்ஸ் பார்த்தா, ஓர் பார்த்தா, அடுத்து மைனிங் போப்போறோம். மைனிங் ப்ராசஸ் சுரங்கம் தோண்ட போறோம். இட் இஸ் a process of extracting ores and minerals from the earth. டிஃபரெண்ட் மெத்தட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த டெப்த் எவ்வளோ தூரத்தில அது டெபாசிட் ஆயிருக்கு, என்ன மெட்டலு, ஃபேக்டர்ஸ் நெறைய இருக்கு. இப்போ அ சூஸ் யுவர் மைனிங் மெத்தட் ஃபார் அயான் ஓர் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரி அயான் ஓர் எக்ஸ்ட்ராக்ஷன்ல என்ன மாரி மைனிங் மெத்தட சூஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சர்ஃபேஸ் மைனிங்கா, அண்டர் கிரவுண்ட் மைனிங்கான்னு சொல்லி 2த்தையும் கிளிக் பண்ணி பார்க்க போறேன். உங்களுக்கு காட்டப் போறேன். இப்ப பாருங்க. So surface mining selected. Great choice for shallow iron deposit. This method is more cost effective and safer for large near surface deposits. Surface mining is effective for iron core. It allows for efficient extraction of a large quantity with heavy machinery like excavators and dump trucks. The surfaceல இருக்கக்கூடிய அந்த இத எடுக்கும்போது இந்த மெத்தட் நமக்கு நல்லா இருக்கு. எக்கனாமிக்கலா இருக்கு. ஏன்னா, அயான் அதுல இருக்கு. அத எக்ஸ்ட்ராக்ஷன் பண்றதுக்கு நம்ம பெரிய, பெரிய மெஷின யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் அப்டிங்காங்க. ஓகே. இப்ப அண்டர் கிரவுண்ட் மைனிங்க பார்ப்போம். இது எப்படி இருக்கு அப்டின்னா, திஸ் மெத்தட் வுட் வொர்க் பட் மோர் எக்ஸ்பென்சிவ் ஃபார் அயர்ன் கோர். அயர்ன் கோர்ல பொறுத்தவரைக்கும், இந்த மாரி அண்டர் கிரவுண்ட் மைனிங் ரொம்ப, ரொம்ப ஒரு லைக் இது அ கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவான மெத்தட் அப்டின்னு சொல்றாங்க. சரியா? இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகே. ரைட். இத மாரி காங்கோ இருக்கு. ஓகே. காங்கோனா இந்த மாரி நம்ம ஹேமடைட் போடுவோம். இதெல்லாம் போட்டுருப்பாங்க. ஓகே. மோர் அயான், சிலிக்கா சும்மா இப்படி போட்டு பார்க்கலாம். சிலிக்கா காங் இஸ் அ வேஸ்ட் காங் அப்படி போட்டுருப்பாங்க. ஸோ இந்த கிளாஸ்ல இதுவரைக்கும் போதும். அடுத்த கிளாஸ்ல நான் வந்து உங்களுக்கு இந்த மீதி உள்ள மைனிங் வரைக்கும் சொல்லிக் குடுத்தேன். இந்த மீதி உள்ள சொல்லித் தரேன். காங்கு, ஃப்ளெக்ஸு, ஸ்ப்ளிட்டிங் அப்புறம் ஃபைனல் க்யூவிஷன் ஒண்ணு இருக்கும். அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போதைக்கு இதுவரைக்கும் போதும். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல கத்துக்கிட்டத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. லேசா ரீகால் பண்ணிடுறேன். நம்ம என்னலாம் பார்த்தோம்னா, இப்ப ஏற்கனவே அனிமேஷனே எதோ பார்த்தாச்சு. மெட்டலர்ஜினா சயன்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்டிங் அண்ட் மாடிஃபைங் மெட்டல்ஸ் அப்படிதானே? உலோகங்கள நம்ம பிரிச்சு எடுக்கிறத அந்த மெத்தட் தான் மினரல்ஸ் இயற்கையா கிடைக்கிற உடையது. ஓர்ஸ் தாதுக்கள், கனிமங்கள்லாம் பார்த்தோம். கனிமங்கள லாபகரமா பிரிச்சு எடுக்கிறது, மைனிங் சுரங்கம் தோண்டுறது, பூமியிலேருந்து எடுப்பாங்க. ஸோ இது போக காங்குக்கு கனிம கழிவு, ஃப்ளக்ஸ், இலக்கி, ஸ்லாக், கசடு, ஸ்மெல்டிங், உருக்கு இதெல்லாம் பார்த்தோம். பட் அனிமேஷன்ல பார்க்குறேன். அத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸ நான் நிறைச்சத வாழ்க பாரதம்! வெல்க தமிழகம்! நன்றி, வணக்கம்.